லீ க்ரோனிக்ஸோட தி மம்மி படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமா, படத்தில் என்னென்ன விஷயங்கள் காட்டியிருக்காங்க அண்ட் படத்தில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான நம்ம தொடர்ந்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது லெட்ஸ் கிக் ஆஃப் த வீடியோ. இந்த படத்துக்கூட முக்கியமான ஹைப்பான விஷயம் என்னென்னா, லீ க்ரோனிக்ஸ் ரெசிடென்ட் ஈவில் அப்படிங்கிற ஒரு அழிஞ்சு போகிற கட்டத்தில் உள்ள ஃப்ரான்ச்சைஸியை ஒரே படத்து மூலம் திருப்பி கிக் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் பிக்கெஸ்ட்டு ஹாரர் ஃபேனான ஜேம்ஸ் வான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன விஷயத்தை குக் பண்ணியிருக்காங்க, அதை நமக்கு எப்படி டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹைப்பு தான் இந்த படத்துக்கு முக்கியமான ஹைப்பாக இருந்தது. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், நியூடிட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதில் உள்ள கோரான விஷயங்களையும் இந்த படம் ஒரு பாடி ஹாரருங்கிறனால அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டுமே ஏ சர்டிஃபிகேட். அண்ட் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத, நம்மளை அதிகமாக டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த படத்தோட டைட்டில் தான், தி மம்மி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மம்மி படங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் மம்மிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தோட ஸ்டோரியோட மெயின் கோராக இருக்கனால மட்டுமே இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டைட்டில் மோஸ்ட் பிகாஸ் ஒரு கிளிக் பைட் மாதிரி தான் தி மம்மி படம்னு எதிர்பார்த்து போவோம். ஆனால் அதில் மம்மி இருக்குது, அண்ட் நம்ம பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான மம்மி அது. அண்ட் அதை பற்றி நம்ம ஸ்டோரியில் நெக்ஸ்ட் பார்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட் கிட்ட வந்தோன்னா, ஒரு நார்மல் ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி எகிப்தில் ஒரு சிட்டியில் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு கேட்டி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுது. இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்களும் நார்மல் லைஃபுக்கு திரும்பி வரும்போது ஒரு 8 இயர்ஸ் கழித்து திருப்பி அந்த பொண்ணு கிடச்சதா இவங்களுக்கு நியூஸ் வருது. அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த பொண்ணை திருப்பி இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க 8 இயர்ஸ் அந்த பொண்ணு எங்கே இருந்தது, இப்போ அந்த பொண்ணோட பிஹேவியர்ஸ் அண்ட் அதில் மாட்டிட்டு தவிக்கிற இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிளாட் அண்ட் ஸ்டோரியாக இருக்குது. இந்த கோரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு கோர் தான். அண்ட் அதையும் அவங்க ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த 8 இயர்ஸ் கேப்பில் தான் இந்த மம்மியோட ப்ளேவே இருக்கும். அண்ட் இந்த படம் தான் இதுக்கப்புறம் வரப்போட மம்மி படங்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. அதாவது இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து வரதான் போகுது. அண்ட் அதுக்காகவே இந்த படத்தில் அந்த மம்மி கேரக்டரை தொடர்ந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மம்மியோட அந்த சோலுங்கிறது தொடர்ந்து கண்டினியூ ஆகி வெவ்வேறு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த தடவை அது கேட்டி உடம்புல இறங்கி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் யார் உடம்புல போகுது, அதுக்கப்புறம் யார் உடம்புல போகுதுங்கிறது முதற்கொண்டு இந்த படத்துலேயே காட்டிடுவாங்க. அண்ட் கிளைமேக்ஸும் பார்ட் 2க்கு லீடு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பார்ட் 2 வரும். அந்த படமும் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஓடும். அண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மம்மியோட பாயிண்ட்டுங்கிறது இருக்குது. அதனால தான் பல பேருக்கு இந்த டைட்டிலுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க. அதாவது 8 இயர்ஸ், அந்த 8 இயர்ஸ் கேப்பை காட்ட மாட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி ஓடும், அதில் மட்டும்தான் மம்மி வரும். ஸோ அதனாலே பல பேருக்கு இந்த டைட்டிலை பார்த்து வந்தவங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரியில் சில இடங்களில் மட்டும் ஹியூமராக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் பெருசாலாம் ட்ரை பண்ணல, ஒரு சில இடங்களில் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரை பண்ண எல்லா இடத்துலையுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அண்ட் இந்த ஸ்டோரி மேலே முக்கியமான ஒரு விஷயமா இந்த எமோஷனல் எலமெண்ட்டை காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுதான் முக்கியமாகவும் நல்லாவும் இருந்தது, ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதாவது ஃபேமிலியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சின்ன வயசு பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அந்த 8 இயர்ஸ் கழிச்சு கலைக்கிறாங்க போது அங்கே உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட பேரண்ட்டு, சிஸ்டர், பிரதரு, அவங்களோட எமோஷனல் எப்படி இருக்கும். அண்ட் 8 இயர்ஸ் கழிச்சு கிடச்சும் அந்த பொண்ணை பார்க்க முடியாமல், அந்த பொண்ணை கிட்ட பேச முடியாமல், அந்த பொண்ணை பார்த்து இவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த எமோஷனல் விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது, நல்லாவும் காட்டியிருந்தாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட இம்பார்ட்டண்டான செல்லிங் பாயிண்ட் அந்த கோர் திங்ஸு. அதாவது உதாரணத்துக்கு அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு நெகத்தை வெட்டுவாங்க, நெகத்தோடு சேர்த்து அந்த தோலும் பிஞ்சி அப்படியே வந்து கீழே விழும், அதை காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தைய கடத்தினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஓடும். அண்ட் அந்த வீடியோ கிளிப்பில் அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு பாவமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ இங்கே ஒரு ஹாரர் எலமெண்ட்டுன்னு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு பாவமாக தான் இருக்கும். அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னே தெரியல. இதுதான் இந்த படத்தோட முக்கியமான செல்லிங் பாயிண்ட். சில பேருக்கு இது பார்க்கும்போது முக சுளிக்கிற மாதிரி விஷயங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கலன்னா இந்த படமும் பிடிக்காது. ஒருவேளை இந்த விஷயங்களை நீங்கள் லைட்டாக தாங்கிட்டீங்கனாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான படமாக ஃபீல் ஆகும். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சில ஹியூமர் சீன்ஸ், எமோஷனல் அண்ட் அந்த மம்மி மூணுத்தையும் சேர்த்து வச்சு ரொம்பவே எங்கேஜிங்காக போச்சு. அதாவது ஆரம்பிச்சதுன்னு தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் தான் முக்கியமான விஷயம். அதாவது உங்களுக்கு படம் முடிக்கிற வரைக்கும் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, எதுவும் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும்.
அண்ட் இந்த கிளைமேக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய விஷயமா காட்டுவாங்க. சில பேருக்கு கிளைமேக்ஸ் லென்த்தாக ஃபீல் ஆகலாம். எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ரொம்பவே அருமையாவே இருந்தது. நல்ல கிளைமேக்ஸாவும் இருந்தது. அந்த ஃபேமிலி அந்த பொண்ணோட படுற ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சாக்ரிஃபைஸ், அவங்க அப்பா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ரிவெஞ்ச் ஒன்று எடுப்பாங்க கிளைமேக்ஸில். அது அண்ட் பார்ட் 2க்கு லீடுங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. அண்ட் அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக போய் படம் பக்காவாக முடிஞ்சுது. எந்த அளவுக்குனா பார்ட் 2 எடுத்தால் கண்டிப்பாக பார்ட் 2 போய் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் படத்தை முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ எண்டில் நீங்கள் இந்த படம் பார்க்கலாமா வேணாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் 100%. முடிஞ்சா இப்போவே தேட்டரில் போய் பார்த்துருங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், இந்த வீடியோஸ் போகலாம், எதை பற்றி போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.